அட்வான்ஸ் புக்கிங்கில் மட்டுமே 200 கோடிக்கும் மேலே விடாமுயற்சி வசூல் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி ஒரு நிலவரம் தான் இப்போ போய்க்கொண்டே இருக்குது. முக்கியமாக தளபதி விஜய் அவர்களோட கோட் லியோ திரைப்படத்தோட வசூலை விடாமுயற்சி பிரேக் பண்ணியிருக்கு. இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோவாக தான் இருக்க போகிறது. அதாவது விடாமுயற்சி திரைப்படத்துக்கு எதிர்பார்ப்பு தமிழகத்தில் மட்டுமே கிடையாது, ஓவர்சீஸில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. முக்கியமாக கேரளா, கர்நாடகா போன்ற இடத்துல மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. அந்த எதிர்பார்ப்பை எல்லாமே பூர்த்தி செய்யணும் அப்படி சொல்லி படக்குழு பயங்கரமான விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க. திரையரங்குகள் எண்ணிக்கையை நம்ம பயங்கரமாக புஷ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தில் படக்குழு ரொம்ப கவனமாக இருக்காங்க. அதனால் உலகம் முழுவதும் விடாமுயற்சி திரைப்படம் 5000க்கும் மேற்பட்ட ஸ்க்ரீன் கவுண்டில் ரிலீஸ் ஆகுது. யூஎஸ்ஏல இப்போ மிகப்பெரிய சாதனை பண்ணியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் கனடா, அதுக்கப்புறம் ஜப்பான், ரஷ்யா இங்கேயும் மிகப்பெரிய சாதனை பண்ணியிருக்கு. ஸோ யூஎஸ்ஏல இதுக்கு முன்பு தமிழ் திரைப்படங்கள் ரிலீஸ் ஆகியிருக்கு. ஆனால் இதுக்கு முன்பு ரிலீஸ் ஆன கோத் திரைப்படம் சரி, லியோ திரைப்படம் சரி, நம்ம பேன் இண்டியா திரைப்படம் சொல்லும் பேட்டையன், இந்தியன் 2, கங்குவா இந்த திரைப்படம் சரி ரிலீஸ் ஆவதற்கு 15 நாட்கள் முன்பே யூஎஸ்ஏல டிக்கெட் புக்கிங் ஓப்பன் பண்ணிடுவாங்க. இது வழக்கமாக தான் இருந்து கொண்டு வருகிறது. ஆனால் விடாமுயற்சிக்கு அந்த மாதிரி பண்ணலை. அதுக்கான காரணம் என்னென்னா, விடாமுயற்சி திரைப்படம் தள்ளி போனது. ஸோ விடாமுயற்சி திரைப்படம் அஃபிஷியலாக பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு வெளியாகும் அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்த உடனே ஒரு 15 நாட்களுக்கு முன்னாடி டிக்கெட் புக்கிங் யூஎஸ்ஏல ஓப்பன் பண்ணாங்க. ஆனால் திடீர்னு படம் கேன்சல் ஆகுது, படம் அப்போ ரிலீஸ் கிடையாது அப்படிங்கிற விஷயத்த லைக்கா நிறுவனம் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டு இப்படி அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ண உடனே டிக்கெட் ரீஃபண்ட் ஆகிவிட்டது. இது யூஎஸ்ஏ மக்களுக்கு, யூஎஸ்ஏ விடாமுயற்சி திரைப்படத்தை யூஎஸ்ஏல டிக்கெட் புக் பண்ண ரசிகர்களுக்கு ஏமாற்றமாக இருந்தது. அதைத் தொடர்ந்து இப்போ படத்துக்கான அஃபிஷியல் அட்வான்ஸ் புக்கிங் ஒரு 10 நாட்களுக்கு முன்பு தான் யூஎஸ்ஏல ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த 10 நாட்களே தளபதி விஜய் அவர்களோட கோட், அதுக்கப்புறம் லியோ, வேட்டையான், இந்தியன் 2, கங்குவா இந்த மாதிரி பெரிய ஹீரோ திரைப்படங்களோட வசூல் பிரேக் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் லியோ திரைப்படம் ரிலீஸ் ஆவதற்கு முன்பு வரைக்கும் கரெக்டாக 700 டிக்கெட் மேலே சோல்ட் ஆகி இருந்தது. அட்வான்ஸ் புக்கிங்கில் மட்டுமே, யூஎஸ்ஏல மட்டுமே. இப்போ அந்த சாதனையை விடாமுயற்சி பிரேக் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ விடாமுயற்சி யூஎஸ்ஏல மட்டுமே இப்போ வரைக்கும் 650 டிக்கெட் மேலே சோல்ட் ஆகியிருக்காம். ஒரு 50,000 டிக்கெட்லாம் இப்போ வரைக்கும் கேப்பில் இருக்குது. அதுவும் இன்னைக்கு ஈவினிங்குள்ளே கம்ப்ளீட்டாக முடிந்து விடும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ இப்படி பார்க்கும்போது லியோ திரைப்படத்தோட வாழ்நாள் சாதனை, அதாவது அட்வான்ஸ் புக்கிங் சாதனையை படம் ரிலீஸ் ஆவதற்கு 4 நாட்களுக்கு முன்பே விடாமுயற்சி பிரேக் பண்ணிவிட்டது. கண்டிப்பாக படம் ரிலீஸ் ஆக இன்னும் 4 நாட்கள் இருக்குது. இந்த 4 நாட்கள் நெருங்கும் போது கண்டிப்பாக விடாமுயற்சி திரைப்படத்தோட வசூல் இன்னுமே அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. முக்கியமாக 1 மில்லியன் டிக்கெட் மேலே சோல்ட் ஆகி இருப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அந்த மாதிரி ஒரு விஷயம் தான், அந்த மாதிரி எதிர்பார்ப்பு தான் ஃபாரின் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எதிர்பார்த்து காத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழகத்துலேயும் நேற்று கரெக்டாக ஒரு 12 மணிக்கு நைட்டு 12 மணிக்கு அட்வான்ஸ் புக்கிங் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால் அஜித் ரசிகர்கள் செம ஹாப்பியில் இருக்காங்க. அப்பாடா, தளபதி விஜய் அவர்களோட லியோ கோ திரைப்படத்தோட வசூல் பிரேக் பண்ணிட்டோம், இப்போ நாம் தான் நம்பர் 1 அப்படி சொல்லி கொண்டாடிட்டு இருக்காங்க. ஸோ ஓவர்சீஸில் மட்டும் இல்லாமல் தமிழகத்துலேயும் இந்த திரைப்படத்தோட வசூலை பிரேக் பண்ணணும், அட்வான்ஸ் புக்கிங்கில் மிகப்பெரிய வசூல் சாதனை படைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக ரசிகர்கள் எதிர்பார்த்து காத்திருக்காங்க. அதனால் நம்ம பிள்ளைங்க, அதாவது அஜித் ரசிகர்கள் தீயா வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் விடாமுயற்சி திரைப்படத்துக்காக. ஸோ இந்த ஒரு விஷயத்தை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? நேற்று கரெக்டாக ஒரு 12 மணிக்கு டிக்கெட் புக்கிங் ஓப்பன் பண்ணப்பட்டது. அந்த டிக்கெட் புக்கிங் நீங்கள் என்ன டிக்கெட் புக் பண்ணிட்டீங்களா அப்படிங்கிற விஷயத்த மறக்காமல் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் எந்த திரையரங்குகளை எப்போ எத்தனை மணி ஷோ டிக்கெட் புக் பண்ணியிருக்கீங்க, ஃபஸ்ட் ஷோ டிக்கெட் உங்களுக்கு கிடைச்சதா அப்படிங்கிற உங்களோட ஹாப்பினஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி எல்லா நியூஸும் தகு தெரிஞ்சுக்கணும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோ அட்வான்ஸ் புக்கிங்கில் மட்டுமே 200 கோடிக்கும் மேலே விடாமுயற்சி வசூல் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி ஒரு நிலவரம் தான் இப்போ போய்க்கொண்டே இருக்குது. முக்கியமாக தளபதி விஜய் அவர்களோட கோட் லியோ திரைப்படத்தோட வசூலை விடாமுயற்சி பிரேக் பண்ணியிருக்கு. இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோவாக தான் இருக்க போகிறது. அதாவது விடாமுயற்சி திரைப்படத்துக்கு எதிர்பார்ப்பு தமிழகத்தில் மட்டுமே கிடையாது, ஓவர்சீஸில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. முக்கியமாக கேரளா, கர்நாடகா போன்ற இடத்துல மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. அந்த எதிர்பார்ப்பை எல்லாமே பூர்த்தி செய்யணும் அப்படி சொல்லி படக்குழு பயங்கரமான விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க. திரையரங்குகள் எண்ணிக்கையை நம்ம பயங்கரமாக புஷ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தில் படக்குழு ரொம்ப கவனமாக இருக்காங்க.
அதனால் வந்து உலகம் முழுவதும் விடாமுயற்சி திரைப்படம் 5000த்துக்கும் மேற்பட்ட ஸ்க்ரீன் கவுண்ட்டில் வந்து ரிலீஸ் ஆகுது. யூஎஸ்ஏல வந்து இப்போ வந்து மிகப்பெரிய சாதனை வந்து பண்ணியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் கனடா, அதுக்கப்புறம் வந்து ஜப்பான், ரஷ்யா இங்கேயும் வந்து மிகப்பெரிய சாதனை வந்து பண்ணியிருக்கு. ஸோ யூஎஸ்ஏல வந்து இதுக்கு முன்பு வந்து தமிழ் திரைப்படங்கள் வந்து ரிலீஸ் ஆகியிருக்கு. ஆனால் வந்து இதுக்கு முன்பு ரிலீஸ் ஆன கோ திரைப்படம் சரி, லியோ திரைப்படம் சரி, நம்ம பேன் இண்டியா திரைப்படம் சொல்லும் வேட்டையன், இந்தியன் 2 கங்குவா இந்த திரைப்படம் சரி ரிலீஸ் ஆவதற்கு 15 நாட்கள் முன்பே வந்து யூஎஸ்ஏல வந்து டிக்கெட் புக்கிங் வந்து ஓப்பன் பண்ணிடுவாங்க. இது வழக்கமாக தான் இருந்து கொண்டு வருகிறது. ஆனால் விடாமுயற்சிக்கு அந்த மாதிரி பண்ணலை. அதுக்கான காரணம் என்னென்னா விடாமுயற்சி திரைப்படம் தள்ளி போனது. ஸோ விடாமுயற்சி திரைப்படம் அஃபிஷியலாக வந்து பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு வெளியாகும் அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்த உடனே வந்து ஒரு 15 நாட்களுக்கு முன்னாடி வந்து டிக்கெட் புக்கிங் வந்து யூஎஸ்ஏல வந்து ஓப்பன் பண்ணாங்க. ஆனால் திடீர்னு வந்து படம் வந்து கேன்சல் ஆகுது, படம் வந்து அப்போ ரிலீஸ் கிடையாது அப்படிங்கிற விஷயத்த லைக்கா நிறுவனம் வந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டு இப்படி அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ண உடனே வந்து டிக்கெட் வந்து ரீஃபண்ட் வந்து ஆகிவிட்டது. இது வந்து யூஎஸ்ஏ மக்களுக்கு யூஎஸ்ஏ விடாமுயற்சி திரைப்படத்தை யூஎஸ்ஏல டிக்கெட் புக் பண்ண ரசிகர்களுக்கு ஏமாற்றமாக இருந்தது. அதைத் தொடர்ந்து வந்து இப்போ வந்து படத்துக்கான அஃபிஷியல் அட்வான்ஸ் புக்கிங் வந்து ஒரு 10 நாட்களுக்கு முன்பு தான் வந்து யூஎஸ்ஏல வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த 10 நாட்களே வந்து தளபதி விஜய் அவர்களோட கோட், அதுக்கப்புறம் லியோ, வேட்டையன், இந்தியன் 2 கங்குவா இந்த மாதிரி வந்து பெரிய ஹீரோ திரைப்படங்களோட வசூல் வந்து பிரேக் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து லியோ திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆவதற்கு முன்பு வரைக்கும் வந்து கரெக்டாக வந்து 700 டிக்கெட் மேலே வந்து சோல்ட் ஆகி இருந்தது. அட்வான்ஸ் புக்கிங்கில் மட்டுமே யூஎஸ்ஏல மட்டுமே. இப்போ அந்த சாதனையை வந்து விடாமுயற்சி வந்து பிரேக் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ விடாமுயற்சி வந்து யூஎஸ்ஏல மட்டுமே வந்து இப்போ வரைக்கும் வந்து 650 டிக்கெட் மேலே வந்து சோல்ட் ஆகியிருக்காம். ஒரு 50,000 டிக்கெட்லாம் வந்து இப்போ வரைக்கும் வந்து கேப்பில் வந்து இருக்குது. அதுவும் வந்து இன்றைக்கி ஈவினிங்குள்ளே வந்து கம்ப்ளீட்டாக முடிந்து விடும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ இப்படி பார்க்கும்போது வந்து லியோ திரைப்படத்தோட வாழ்நாள் சாதனை, அதாவது அட்வான்ஸ் புக்கிங் சாதனையை வந்து படம் ரிலீஸ் ஆவதற்கு 4 நாட்களுக்கு முன்பே வந்து விடாமுயற்சி வந்து பிரேக் பண்ணிவிட்டது. கண்டிப்பாக வந்து படம் ரிலீஸ் ஆக இன்னும் 4 நாட்கள் இருக்குது. இந்த 4 நாட்கள் வந்து நெருங்கும் போது வந்து கண்டிப்பாக விடாமுயற்சி திரைப்படத்தோட வசூல் வந்து இன்னுமே அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. முக்கியமாக 1 மில்லியன் டிக்கெட் மேலே வந்து சோல்ட் ஆகி இருப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அந்த மாதிரி ஒரு விஷயம் தான், அந்த மாதிரி எதிர்பார்ப்பு தான் வந்து ஃபாரின் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எதிர்பார்த்து காத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழகத்துலேயும் வந்து நேற்று கரெக்டாக ஒரு 12 மணிக்கு வந்து நைட்டு 12 மணிக்கு அட்வான்ஸ் புக்கிங் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால் அஜித் ரசிகர்கள் செம ஹாப்பியில் இருக்காங்க. அப்பாடா, தளபதி விஜய் அவர்களோட லியோ கோ திரைப்படத்தோட வசூல் வந்து பிரேக் பண்ணிட்டோம், இப்போ நாம் தான் நம்பர் 1 அப்படி சொல்லி கொண்டாடிட்டு இருக்காங்க. ஸோ ஓவர்சீஸில் மட்டும் இல்லாமல் தமிழகத்துலேயும் வந்து இந்த திரைப்படத்தோட வசூலை பிரேக் பண்ணணும், அட்வான்ஸ் புக்கிங்கில் வந்து மிகப்பெரிய வசூல் சாதனை படைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக ரசிகர்கள் எதிர்பார்த்து காத்திருக்காங்க. அதனால் நம்ம பிள்ளைங்க, அதாவது அஜித் ரசிகர்கள் வந்து தீயா வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் விடாமுயற்சி திரைப்படத்துக்காக. ஸோ இந்த ஒரு விஷயத்தை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? நேற்று கரெக்டாக ஒரு 12 மணிக்கு வந்து டிக்கெட் புக்கிங் வந்து ஓப்பன் பண்ணப்பட்டது. அந்த டிக்கெட் புக்கிங் வந்து நீங்கள் என்ன டிக்கெட் வந்து புக் பண்ணிட்டீங்களா அப்படிங்கிற விஷயத்த மறக்காமல் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் வந்து எந்த திரையரங்குகளை எப்போ எத்தனை மணி ஷோ வந்து டிக்கெட் புக் பண்ணியிருக்கீங்க, ஃபஸ்ட் ஷோ வந்து டிக்கெட் வந்து உங்களுக்கு கிடைச்சதா அப்படிங்கிற உங்களோட ஹாப்பினஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து எல்லா நியூஸும் தகு தெரிஞ்சுக்கணும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ